ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த மாடல் சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் நீங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, பார்த்தோன்னே குயிக்கா அந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். அதாவது ராகுல், அருண், ஸ்மித் 3 பேர் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குறாங்க. ராகுல் அப்படிங்கிறவரு அதுல அந்த மொத்தமா இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல 1/2 பங்கு அதுல முதலீடு பண்றாரு. அதே மாதிரி அருண் அப்படிங்கிறவரு டோட்டல் அமௌண்ட்ல 1/3 பங்கு அதுல இன்வெஸ்ட் பண்றாரு. ரிமைனிங் அமௌண்ட் பார்த்தோம்னா ஸ்மித் அப்படிங்கிறவர் இன்வெஸ்ட் பண்றாரு. ரிமைனிங் ஷேர் பார்த்தோம்னா ஸ்மித் அப்படிங்கிறவர் இன்வெஸ்ட் பண்றாரு. அப்ப இறுதியா கடைசியா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட்டை என்ன ரேஷியோல, அதாவது என்ன ரேஷியோல பிரிச்சுக்கோன்னு கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்க, நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ராகுல், அருண், சுமித் 3 பேர் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குறாங்க. அதுல ராகுல் அப்படிங்கிறவரு டோட்டலா இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல 1/2 பங்கு இன்வெஸ்ட் பண்றாரு. அதே மாதிரி அருண் அப்படிங்கிறவரு டோட்டல் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல 1/3 பங்கு இன்வெஸ்ட் பண்றாரு. மீதிக்கிற அமௌண்ட்டை ஸ்மித் அப்படிங்கிற இன்வெஸ்ட் பண்றாரு. இதுல வந்து அமௌண்ட்ங்கிறது எதுவுமே நமக்கு சொல்லல. இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா நம்ம டைரக்டா 1 எடுத்துக்கணும். 1 மைனஸ் 1ல இருந்து இந்த 2 வேல்யூ 2 பின்னத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணா மீதி எவ்வளவு ஸ்மித் எவ்வளவு தெரிஞ்சிடும். ஸோ அப்ப 1 மைனஸ் 1/2 அடுத்தது 1/3 சீக்வல் இந்த 3 வேல்யூக்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 6. ஸோ இங்க பாருங்க, இங்க 1 இருக்குதா அர்த்தம். இந்த 1 எத்தனை டைம் பிரிக்கணும், 6 வரும், 6 டைம். ஸோ அந்த 6 நியூமரேட்டர்ல பிரிக்கணும். 1 × 6 6. அடுத்து மைனஸ் இருக்குது, மைனஸ். ஸோ இங்க 2 இருக்குது, 2 எத்தனை டைம் பிரிக்கணும், 6 வரும், 3 டைம். ஸோ அந்த 3 நியூமரேட்டர் பிரிக்கணும். 1 × 3 3. அடுத்து பிளஸ் இருக்குது, பிளஸ். ஸோ இங்க 3 இருக்குது, 3 எத்தனை டைம் பிரிக்கணும், 6 வரும், 2 டைம். ஸோ அந்த 2 நியூமரேட்டர்ல பிரிக்கணும். அப்போ 1 × 2 2 சீக்வல் டு 6. 6ல 5 போச்சுன்னா மீதி 1 1/6. ஸோ ரிமைனிங் பங்கு பார்த்தோம்னா ரிமைனிங் ஷேர் 1/6. இதுதான் வந்து ஸ்மித் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட். நெக்ஸ்ட் இந்த 3 வேல்யூக்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா, எல்சிஎம் அப்படிங்கிறது டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் பாருங்க என்ன இருக்குது, 2 அடுத்தது 3 அடுத்தது 6. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே சின்ன வேல்யூ கேன்சல் பண்ணணும், 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2ஆல் கேன்சல் பண்ணா 1 அடுத்தது 3 இங்க 3 அடுத்தது 3ஆல் கேன்சல் பண்ணலாம் 3. ஸோ இங்க 1 1 1 இதுக்கு மேலே எதுவும் காமனா கேன்சல் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. அப்போ 2 × 3 6 6 × 1 6 தான். ஸோ அப்போ இதோடைய எல்சிஎம் ஈக்குவல் டு 6. ஸோ இந்த 6ஆல் அந்த 3 வேல்யூ பெருக்குங்க. இங்கேயும் 6 இங்கேயும் 6 இங்கேயும் 6. ஸோ இங்கே 6 2ஆல் கேன்சல் பண்ணா 3, 6 3ஆல் கேன்சல் பண்ணா 2, 6க்கு 6 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே என்ன இருக்குது, 3 அடுத்தது 2:1. ஸோ இறுதியாக வர ப்ராஃபிட்டை குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷமோ 3 வருஷமோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் சரி அந்த ப்ராஃபிட்டை 3:2:1 ரேஷியோவில் பிரிச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.